உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, கேக்குதா கேக்குதா நாங்கயா நீங்க நல்லா கேளுங்க. கேக்குதா? அதான் ஒப்பாரி சவுண்டு கேட்கலையா? சரி, இப்போ ஒரு மேட்ரு சொல்றேன். இந்த மேட்ரு மூலமா இன்னும் ஒப்பாரி சவுண்டு ரொம்ப அதிகமா இருக்கும். சும்மாவே நம்ம திமுகவுடைய கொத்தூஸ் இருக்காங்க இல்லையா, இந்த கொத்தூஸ் கண்டென்ட்டே இல்லாம ஒப்பாரி வைப்பாங்க. ஆனா இன்றைய தினத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமா அவர்கள் ஒரு முக்கியமான கண்டென்ட் தூக்கி கொடுத்திருக்காரு. இந்த கண்டென்ட்டை கேட்ட உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொத்தூஸ் அதிகமா ஒப்பாரி வைக்க போறாங்க. சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்திடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி, தமிழக வெற்றி கழகம், இந்த இரண்டு கட்சிகளுமே வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல், இந்த தேர்தல்கள்ல கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா இல்லையா அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, அண்ணன் திருமா அவர்கள் என்ன விதமான கண்டென்ட் கொடுத்திருக்காரு, எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொத்தூஸ் ஒப்பாரி வைக்க போறாங்க அப்படின்றத பாத்துருவோம். ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக டெல்லியில ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்னா, இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம். சோ விடுதலை சிறுத்தை கட்சி ஒன் ஆஃப் த பார்ட்டியா இந்த இந்தியா கூட்டணியில இருக்கிறாங்க. அதனால அண்ணன் திருமா அவர்கள் டெல்லிக்கு பயணப்பட்டு போறாரு. அங்க ஆலோசனை கூட்டம் நடக்குது. அப்ப அந்த ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்ததற்கு பின்பாக பிடிஐ என்று சொல்லப்படுகின்ற ஒரு நேஷனல் மீடியா, அந்த மீடியா என்ன பண்றாங்கன்னா, அண்ணன் திருமா அவர்கள்ட்ட மைக்க நீட்டி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம தமிழ்நாட்டினுடைய மேனாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போற இடங்கள் எல்லாமே ஒப்பாரி வைக்கிறாரு. அதாவது என்னன்னா, 2 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துரும், 3 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துரும், 6 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துரும், இந்த மாதிரி போற இடங்கள் எல்லா இடங்கள்லயுமே ஒப்பாரி வைக்கிறாரு. சோ ஆட்சி கவிழுமா கவுளாதான், நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ன மாதிரி அண்ணன் திருமா அவர்கள்ட்ட அந்த பிடிஐ மீடியா என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு அண்ணன் திருமா அவர்கள் கொடுத்த பதில் என்னவென்றால், நாங்க விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாங்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி இந்த 5 ஆண்டு காலம் முழுவதும் ஒருபோதும் கவுளவே கவுளாது. அதற்கு நாங்கள் ஒற்ற துணையாக இருப்போம். எங்களுடைய சப்போர்ட்டை இந்த 5 வருடம் முழுவதுமாக நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்குவோம் என்பதாக அண்ணன் திருமா அவர்கள் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்டாரு. சோ இந்த டிக்ளரேஷனை பார்க்கின்ற பொழுது வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், இந்த 2 தேர்தல்களுமே தமிழக வெற்றி கழகத்து கூட தான் விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியில் இருக்க போகின்றார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அபிஷியல் அவங்க என்ன அறிவிக்கல, ஆனா அண்ணன் திருமா அவருடைய ஸ்பீச் என்பது பார்க்கின்ற பொழுது அந்த மாதிரிதான் இருக்குது. 22 கட்சிகளை சேர்த்து வச்சே திமுக கூப்பிட உட்காந்து இருக்கு. 22 கட்சியை சேர்த்து வச்சு திமுக கூப்பிட உட்கார்ந்து இருக்கு. ஏதோ விசிகாவும் இங்க இருக்க கம்யூனிஸ்டுகளும் ஆதரவு கொடுத்தனாலதான் அந்த 59 தொகுதியும் கூட வெற்றி பெற்றாங்க. இல்லாட்டி இந்த 59 எம்எல்ஏக்கள் சீட்டு கூட வந்திருக்குமா என்பது மிகப்பெரிய டவுட். இந்த நிலைமையில அண்ணன் திருமா அவர்கள் வருகின்ற 5 வருடங்களுக்கும் நாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா. சோ இதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பாரிகள் மிக அதிகமாக கேட்க போகின்றது. யார் யாருக்கெல்லாம் ஒப்பாரி சவுண்டு கேட்கலையோ நீங்க தாராளமா இதுக்கப்புறம் ஒப்பாரி சவுண்டு அதிகமா கேட்கும். இனிமேல் திமுக என்ன பண்ணுவாங்கன்ற நான் சொல்லிடுறேன். ஒண்ணும் கிடையாது. என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த திரைத்துறையை சார்ந்த செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க, அதே மாதிரி இந்த இன்ஃபுளுசர் இருப்பாங்க, இவங்கெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க தான் ஒப்பாரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒப்பாரி கொடுக்க வைப்பாங்க. அதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒப்பாரிகளும் ஓலங்களும் மிக அதிகமாகவே கேட்கும். சரிங்களா? சரி, சோ இதனாலதான் திமுக ஒப்பாரி வைக்க போறாங்க அப்படின்றத சொன்னேன். சரி, நம்ம இதுல என்ன புரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கின்றது அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவேக்காவுடைய ஆட்சி கவிழ்ந்துரும் 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 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, எதற்காக கவிழணும்? எதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி கவிழணும்? திமுக இத்தனை ஆண்டு காலமாக எது இதெல்லாம் செய்ய முடியாது, எது இதெல்லாம் பாசிபிள் கிடையாது என்று சொல்லி வைத்தார்களோ அது எல்லாத்தையுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள், முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். அப்ப எதுக்காக ஆட்சி கவிழணும்? மகளே, ஒரு விஷயம் திங்க் பண்ணி பாருங்களேன். அண்ணன் திருமா அவருடைய ஒரு கொள்கை முழக்கம் இருக்குது. அதாவது அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம், இந்த மாதிரி ஒரு கொள்கை முழக்கம் இருக்குது. அண்ணன் வன்னியரசு அவர்கள்
சமூக நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. பொறுப்பு ஏற்ற உடனே நேரா அம்பேத்கர் திடலுக்கு போறாங்க. அண்ணன் திருமாவர்கள் போறாரு, கூடவே அண்ணன் வன்னியரசு அவர்கள் போறாரு, இதர பின்ன விசிகாவுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாமே போறாங்க. அங்க போய் அண்ணன் திருமாவர்கள் என்ன முழக்கம் போட்டாரு தெரியுமா? யாருமே எதிர்பார்க்காத ஒரு முழக்கத்தை போட்டாரு. அமைப்பாய் திரண்டோம் அப்படின்னு ஒரு முழக்கத்தை போட்டாரு. அமைப்பாய் திரண்டோம், அங்கீகாரம் பெற்றோம், அதிகாரம் வென்றோம். எப்படி? அமைப்பாய் திரண்டோம், அங்கீகாரம் பெற்றோம், அதிகாரம் வென்றோம் அப்படின்ற மாதிரி முழக்கத்தை போடுறாரு. சிதறடிக்கப்பட்ட சேரிவாழ் மக்களாக இருந்து கொண்டிருந்த, சிதறடிக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களாக இருந்து கொண்டிருந்த மக்கள் எல்லாத்தையுமே ஒன்றாக திரட்டி அமைப்பாய் திரண்டோம். அதே மாதிரி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக, தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அங்கீகாரம் வென்றோம், தற்பொழுது அதிகாரமும் கூட வென்றுள்ளோம் அப்படின்ற மாதிரி முழக்கம் போடுறாரு. இதெல்லாம் சும்மா சாதாரணமா ஒரு முழக்கம் போட மாட்டாருங்க, அவருடைய ஆள் மனதிலிருந்து வந்த ஒரு முழக்கம். அப்படி இருக்க பட்சத்துல அண்ணன் திருமாவர்கள் இந்த ஆட்சி கவிழ்வதற்கு எப்படி விடுவாரு? ஒருபோதும் விட மாட்டாரு. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி என்பது யாருமே செய்ய முடியாத ஆட்சியாக தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஓகே, திமுகவும் அதிமுகவும் சில விடயங்கள் செஞ்சிருக்கலாம், மாற்று கருத்து கிடையாது. பட் இருந்தாலும் அதிகார பரவலாக்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம் இருக்கு இல்லையா? அந்த அதிகார பரவலாக்கம் என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை இங்க தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சிகள் எதுவுமே செய்வதற்கு கூட முன் வரவில்லை. ஆனா தமிழக வெற்றிகளுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். தேர்தலுக்கு முன்னாடி நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? அதிகாரத்துல ஒருபோதும் பங்கு வழங்க முடியாது, ஆட்சி அதிகாரத்துல பங்கு வழங்க முடியாது, அது பாசிபிளே கிடையாது, அது நடக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா? ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள், நீங்க என்னங்க சொல்றது, நான் நிகழ்த்தி காட்டுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி 75 ஆண்டு கால தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை மாற்றி அமைத்திருக்கின்றார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். சோ இப்படி இருக்க பட்சத்துல எதற்காக ஆட்சியை கவிழ்வதற்கு விடுவாங்க சொல்லுங்க? ரெண்டாவது, இப்போ கூட ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். என்ன மேட்டர் அப்படின்னா, அண்ணன் வன்னியரசு அவருடைய அலுவலகம் இருக்கு இல்லையா, தலைமைச் செயலகம், அங்க அனுதினமும் 100க்கும் மேற்பட்ட மக்கள் வாராங்களாமா. 100க்கும் மேற்பட்ட மக்கள் வாராங்க, 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வாராங்களாமா. அங்க அலுவலகத்துல பணிபுரிகின்ற அந்த டைப்பிஸ்ட் இருப்பாங்க தெரியுமா, அந்த டைப்பிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் நானும் எத்தனையோ அமைச்சர்களுக்கு டைப்பிஸ்டா இருந்திருக்கேன், ஆனா அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு டைப்பிஸ்டா இருப்பது மிகப்பெரிய சிரமமா இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு அத்தனை நபர்கள் வராங்க, அத்தனை புகார்கள் வருகின்றது, அத்தனை கோரிக்கை மனுக்கள் வருகின்றது, அது எல்லாமே டைப் பண்ணி நான் ஓஞ்சே போயிட்டேன். சோ அந்த அளவுக்கு அண்ணன் வன்னியரசு அவர்கள் சுறுசுறுப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்றார், அத்தனை கோரிக்கைகளும் கேட்கின்றார், அத்தனை புகார்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்கின்றார், அது எல்லாத்தையுமே ஆவணப்படுத்துகின்றார் என்பதாக அங்க இருக்க டைப்பிஸ்ட் சொல்றாங்களாமா. அப்ப ஒரு அமைச்சர் பதவி வழங்கின உடனே அந்த அமைச்சர் பதவிக்கு ஏற்றவாறு எந்த அளவுக்கு அண்ணன் வன்னியரசு அவர்கள் களமாடி கொண்டிருக்கின்றார், மக்களுடைய குறைகளை ஒன்றொன்றாக தீர்த்து கொண்டிருக்கின்றார். வெறும் 20 நாட்கள்ல அமைச்சராக பதவியேற்ற 20 நாட்கள்ல ஏறக்குறைய பல விடயங்கள், ஏறக்குறைய எனக்கு அறிந்தே ஒரு 4 விடயத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஒரு 4 விடயங்களுக்கு உடனடியாக தீர்வு எட்ட முடிகின்றது என்றால், அப்ப இத்தனை ஆண்டு காலமாக திமுக அதிமுக எப்படியெல்லாம் இந்த மக்களை ஏமாத்திருக்காங்க. அப்ப தனக்கு ஒரு அதிகாரம் இருக்கின்ற பொழுது அந்த அதிகாரத்தை மக்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் அண்ணன் வன்னியரசு அவர்கள். அப்ப எதற்காக இந்த ஆட்சி கவிழணும்? அப்ப அண்ணன் திருமாவர்கள் சொன்ன மாதிரி இந்த ஆட்சி கவிழ்வதற்கு ஒருபோதும் அண்ணன் திருமாவர்கள் துணையாக இருக்கவே மாட்டார். கடைசி வரைக்கும் 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகட்டும்பா என்பதாகத்தான் அண்ணன் திருமாவர்கள் சொல்றாரு. மக்களே, அமைச்சர் பதவி ஏற்றதற்கு பின்பாக கோயம்புத்தூர் ஒண்டிப்புதூர்ல ஒரு புகார் வருது. அங்க இருக்கிற ஹாஸ்டல்ல உணவு சரியில்லை அப்படின்ற மாதிரி புகார் வருது. நேரடியாக அண்ணன் வன்னியரசு அவர்கள் கலாய்வுக்கு போறாரு, அங்க அதிகாரிகளை சந்திக்கிறாரு. கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருந்த இந்த சமூகம் இன்றைக்கு கோப்புகளில் கையெழுத்திடுகின்ற நிலைமை வந்திருக்குது, அதிகாரிகளுக்கு உத்தரவிடுகின்ற நிலைமைக்கு வந்திருக்குது. அப்ப அதிகாரிகளுக்கு உத்தரவிடுறாரு, அதன் அடிப்படையில அங்க உணவு பிரச்சனை சரி செய்யப்படுகின்றது. அப்படியே என்ன பண்றாரு, நேர தொண்டாமுத்தூர் பகுதிக்கு போறாரு. கோயம்புத்தூர்ல அங்க அண்ணா நகர் என்று சொல்லப்படுகின்ற பகுதி, அந்த பகுதியில பட்டியல் சமுதாய மக்களுக்கு பேருந்து வசதி கிடையாது. ஏறக்குறைய ஒரு 15-20 ஆண்டு காலமாக போராட்டம் பண்றாங்க. உடனடியாக கலெக்டர்கிட்ட பேசுறாரு, பஸ் வரதை உறுதிப்படுத்துறாரு. பஸ்ஸும் வந்துருச்சு. நேற்றைய தினத்தை ஒரு செய்தி, கரெக்டா விழுப்புரத்துல கோட்டக்குப்பம் என்று சொல்லப்படுகின்ற பகுதி, அந்த பகுதி மக்களுடைய சுடுகாடை ஒரு மீனவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஆக்கிரமம் பண்ணி வச்சிருக்காங்க. உடனடியாக அதை மீட்டு கொடுக்கிறாரு. அப்ப ஒரு ஆகச்சிறந்த அமைச்சராக செயலாற்றி கொண்டிருக்கின்றார், தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த மக்களுக்கு நல்ல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படியே பட்சத்தில் எதற்காக இந்த ஆட்சி கவுளணும்? கவுளாதுங்க.
அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, நானும் சொல்றேன், இந்த ஆட்சி ஒருபோதும் கவுளாது. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொத்தடிமைகள் தாராளமாக நீங்க ஒப்பாரி வைக்கலாம். நீங்க ஒப்பாரி வைக்க தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி இன்னும் கூட சிறப்பானதாக இருக்கும். அதனால் உங்களுடைய ஒப்பாரி வரவேற்கப்படுகின்றது என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.